வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பாண்டியா டாக்கீஸில் இயக்குனர் அருண் பிரபு டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடித்து ப்ரொடியூஸ் செய்து மியூசிக் செய்து ரிலீஸ் ஆகிருக்கிற சக்தி திருமகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை சமீபத்தில் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். படம் ரொம்ப போரிங்காகவும் இல்லை, ரொம்ப என்கேஜாகவும் இல்லை, ஒரு மீடியமாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ, ப்ரொடியூசர், மியூசிக் எல்லாமே விஜய் ஆண்டனி அப்படிங்கிறனால தனக்கு என்ன வருதோ இயல்பாக வரதை ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு சில இடங்களில் ஏதோ ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி இருக்குது அவரோட மூமெண்ட்லாம். இந்த படத்தில் அவர் பேசாத அரசியலே கிடையாது. அடிமட்டத்துலேருந்து உயர்மட்டம் வரைக்கும் எல்லா விதமான அரசியலையும் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் தெளிவாக பேசியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் மக்களிடையே ரீச் ஆகிருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு சங்கர் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரீசெண்டாக சங்கர் சார் கூட இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். படம் நிஜமாகவே ஒரு சங்கர் படம், ஒரு முதல்வன் அந்த மாதிரி இருக்குது. படம் பார்க்கலாம் ஒரு தடவை. சக்தி திருமகன் பெருசாக ஈர்க்கவில்லை அப்படி தான் சொல்லுவேன். டைம் இருந்தால் ஓடிடியில் பாருங்கள், ஓரளவுக்கு டைம் பாஸிங்காக தான் இருக்கும். அடுத்த படம் ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி.